உறவுகள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். வாராந்த ஜும்மா பயான்களை நாளாந்தம் செவிவுற எமது ஜும்மா மெம்பர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐக்கனை தட்டிவிடுங்கள். تسمع فيها لاغيا فيها عين جارية صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم لتتبعن سنن من قبلكم شبرا بشبر وذراعا بذراع حتى لو سلكوا جحر ضب لسلكتموه. قلنا يا رسول الله اليهود والنصارى؟ قال النبي صلى الله عليه وسلم فمن؟ رواه الشيخان. صدق رسول الله صلى الله عليه وسلم. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அளவில்லா அருளும் இணையில்லா கிருபையும் கொண்டு அகில உலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். அந்த அல்லாஹ் யஹ்லுகு மா யஷா, நாடியதை படைக்கக்கூடியவன். அந்த அல்லாஹ் யஃஅலு மா யஷா, நாடியதை செய்யக்கூடியவன். அந்த அல்லாஹ் ஹுவல்லதீ யுஸவ்விருக்கும் ஃபில் அர்ஹாமி கைஃப யஷா, தாயுடைய கற்பறையில் தான் நாடிய தோற்றத்தை கொடுக்கக்கூடியவன். அந்த அல்லாஹ் வஅன்னஹு ஹுவ அத்ஹக வ அப்கா, சிரிக்க வைப்பவன், அழ வைப்பவன். அந்த அல்லாஹ் வஅன்னஹு ஹுவ அமாத வ அஹ்யா, மௌத்தாக்குபவன், ஹயாத்தாக்குபவன். அந்த அல்லாஹ் வஅன்னஹு خلق الزوجين الذكر والانثى, ஆண் பெண் ஜோடியாக படைத்தவன். குல் ஹுவல்லாஹு அஹத், அவன் தனித்தவன். அல்லாஹு ஸமத், அவன் எந்த தேவை மற்றவன். லம் யலித், அவனுக்கு குழந்தைகள் கிடையாது. வலம் யூலத், அவனுக்கு பெற்றவர்கள் கிடையாது. வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், அவனுக்கு ஈடாக, இணையாக, ஒப்பாக, உவமையாக இந்த அண்ட சராசரத்தில் யாருமே கிடையாது என்பதாக சங்கையான இந்த மின்பரில் வைத்து நான் சாட்சி சொல்கிறேன். சலாமினும் கருணையும் சலாமினும் ஈடேற்றமும் நபிகுல திலகம், மனு குலத்தின் மகுடம், மாநிலம் போற்றும் மாமேலி, உலகுக்கு வந்த உத்தமர், கருணை கடல், காரூணிய வள்ளல், நற்குணத்தின் தாயகம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னலம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கை வழிமுறைகளை அடியொற்றி நடப்பதில் அணுவளவும் நெருப்பிசகாமல் அகில உலகத்துக்கெல்லாம் அழகிய முன்மாதிரியாக வாழ்ந்து காட்டக்கூடிய அன்னாருடைய தோழர்கள், சஹாபாக்கள், மனைவிமார்கள், கியாம நாள் வரை வரக்கூடிய முஃமினான முஸ்லிமான ஆண்கள், பெண்கள் அனைவர் மீதும் உண்டாகட்டும். நாட்களுக்கெல்லாம் சிறந்த நாளாகிய வெள்ளிக்கிழமை நாளில் அல்லாஹுவால் கடமையாக்கப்பட்ட இந்த ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ்வின் மாளிகையில் நேர காலத்தோடு வந்தமர்ந்திருக்கும் சந்தையான உலமாக்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கனவான்களே, வல்லவன் அல்லாஹ்வை மௌத் வரைக்கும் அஞ்சி பயந்து தக்வாவுடன் வாழுமாறு முதலில் குத்பா தேர்வை நிகழ்த்தக்கூடிய எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் வசியத் செய்கிறேன். இத்தகுல்லாஹ். அன்பு நிறைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் இந்த உலகத்தை நிரந்தரம் இல்லாததாக ஆக்கி வைத்திருக்கிறான். இந்த உலகத்தில் இருப்பவைகளையும் நிரந்தரம் இல்லாததாக ஆக்கி வைத்திருக்கிறான். துனியாவில், இந்த அந்த சராசரத்தில், இந்த அகிலத்தில், இந்த கேலக்சியில் நிரந்தரமானது ஒன்றே ஒன்றுதான். அதுதான் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ். அல்லாஹ் சூரத்துர் ரஹ்மானில் சொல்லிவிட்டான், குல்லு மன் அலைஹா ஃபான், இந்த உலகத்தில் உள்ள அனைத்தும் அழிந்துவிடும். அப்படி என்றால் மீதமாக இருப்பது யார்? வயபகா வஜ்ஹு ரப்பிக துல் ஜலாலி வல் இக்ராம், நிரந்தரமாக இருப்பது, அழிவே இல்லாமல், முடிவே இல்லாமல், நிரந்தரமாக நித்திய ஜீவனாக நிலைத்து நிற்பவன் அந்த ரப்பு அல்லாஹ் மாத்திரம்தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், وَمَا جَعَلْنَا لِبَشَرٍ مِّن قَبْلِكَ الْخُلْدَ. யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு முன்னால் வந்தவர்கள் யாரும் இந்த உலகத்தில் நிரந்தரமாக வாழவில்லை, பின்னால் யாரும் வாழப்போவதும் இல்லை. அதான் ஒரு கவிஞர் சொல்கிறார், லவ் கானத்தி துன்யா
تدوم على أمرها لكان رسول الله فيها مخلدا. இந்த உலகத்தில் அல்லாஹ் யாருக்காவது நிரந்தரமான வாழ்க்கையை கொடுத்திருந்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு அல்லாஹ் இந்த உலகத்தில் நிரந்தரமான வாழ்க்கையை கொடுத்திருப்பார். ஆனால் அல்லாஹ்வுடைய அருமை திருத்தூதர் இந்த உலகத்தில் வாழ்ந்தது 63 ஆண்டுகள். இன்று கபரில் வாழ்கிறார்கள் 1438 ஆண்டுகள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கலீஃபா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு இந்த உலகத்தில் வாழ்ந்தது 63 ஆண்டுகள். ஆனால் இன்று கபரில் வாழ்கிறார் 1436 ஆண்டுகள். அமீருல் முஃமினீன் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு இந்த உலகத்தில் வாழ்ந்தது 63 ஆண்டுகள். ஆனால் இன்று கபரில் வாழ்கிறார் 1426 வருடங்கள். ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு இந்த உலகத்தில் வாழ்ந்தது 82 ஆண்டுகள். ஆனால் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கபரில் வாழ்கிறார் 1415 ஆண்டுகள். ஹஜ்ரத் அலி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமின் மருமகன் இந்த உலகத்தில் வாழ்ந்தது 63 ஆண்டுகள். ஆனால் கபரில் வாழ்கிறார் 1410 ஆண்டுகள். 60 பெருசா 1000 பெருசா? சகோதரர்களே, சிந்தியுங்கள். இது நிரந்தரமானது அல்ல. இது பின்னே செல்லக்கூடியது, இது அழியக்கூடியது, இது முடியக்கூடியது. வல் ஆகிரத்து கைரும் வ அப்கா. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இமாம் ஜும்ஆவில் ஓதும் வசனம் தான் ஆகிரத்து நிரந்தரமானது, ஆகிரத்து நிரந்தரமானது, அழிவே இல்லாதது, சிறந்தது. ஹாஃபிஸ் ஹஜர் அஸ்கலானி, அல்லாமா இப்னு அபி துன்யா பதிவு செய்திருக்கிறார்கள். ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன ஒரு வசனம் தங்கத்தால் எழுத வேண்டிய ஒரு கவிதை. இர்தஹலத்தித் துன்யா முதுபிரான் வர்தஹலத்தில் ஆகிரத்து முதுமுக்பிலா வலிகுல்லி வாஹிதின் மின்ஹுமா பனூன் ஃபகூனு மின் அப்னாஇல் ஆகிரா வலா தகூனு மின் அப்னாஇத் துன்யா ஃபஇன்னல் யௌம அமலுன் வலா ஹிசாப் வகதன் ஹிசாபுன் வலா அமல். இர்தஹலத்தித் துன்யா முதுபிரா. ஏ முஸ்லிம்களே, ஏ மக்களே, ஏ வாலிபர்களே, ஏ சகோதரர்களே, சிந்தியுங்கள். இந்த உலகம் பின்னோக்கி சென்று கொண்டே இருக்கிறது, முடிந்து கொண்டே செல்கிறது. சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தில் சொன்ன வார்த்தைகளில் ஒன்றுதான் புகாரியில் வருகிறது. புஇஸ்து அன வஸ்ஸாஅத்து கஹாத்தைன். நானும் கியாமத்துடைய நாளும் இவ்வளவு நெருக்கம் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவ்வளவு நெருக்கம் சொல்லி எவ்வளவு நாள்? 1400 ஆண்டுகள் கடந்து விட்டது. அப்படி என்றால் உங்களுக்கும் எனக்கும் எவ்வளவு நெருக்கம்? சிந்தியுங்கள். பின்னோக்கி செல்கிறது. மறுமை முன்னோக்கி வந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் சொல்கிறான், கண்ண மூடி திறக்கும் எப்ப ஆகிறது? கண்ண மூடி அனௌன்ஸ் பண்ணி அறிவிச்சு நாங்க வாரோம் என்று சொல்லி வராது. கண்ண மூடி திறப்பாய் நீ, மறுமை வந்து உலகம் துண்டு துண்டாக வெடிக்கும். சிந்தியுங்கள் சகோதரர்களே, இது எதுவும் கட்டுக்கலை அல்ல. இதெல்லாம் நடக்க போகிறது. கண்ணுக்கு முன்னால் நாம் காணத்தான் போகிறோம். இன்று நம்முடைய முஸ்லிம் சமூகம் துனியாதாரிகளாக எத்தனையோ பேர் மாறிவிட்டார்கள். ஆகிரத்தை மறந்து விட்டார்கள். சகோதரர்களே, கை சேதம் நஷ்டம் ஆகிரத்தில் உண்டாகும். யார் ஆகிரத்தை மறந்து இந்த உலகத்தில் வாழ்ந்தார்களோ சொன்னார் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு, மக்களே நீங்கள் ஆகிரத்துக்குரிய மக்களாக மாறுங்கள், துனியாதாரிகளாக மாறிவிடாதீர்கள். அல்லாஹ் எழுதியது கிடைக்கும், ஆனால் முயற்சி செய்யுங்கள் கபருக்காக, முயற்சி செய்யுங்கள் மறுமைக்காக. வெறுமனே உலக துனியாவுடைய மோகம் கொண்டவர்களாக ஆகாதீர்கள். உங்களுக்கு இந்த உலகத்தில் எந்த நலவையும் அல்லாஹ் தரமாட்டார், எந்த உதவியும் உங்களுக்கு கிடைக்காது.
ஜாமிஉ திர்மிதியில் இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு காலம் வரும் யூஷிகுல் உமம் அன் ததாஅ அலைக்கும் கமா ததாஅல் அகலத்து இலா கஸ்அத்திஹா. சாப்பாட்டு ராமர்கள் சாப்பாட்டு தட்டின் பக்கம் எப்படி ஒருவரை ஒருவர் போட்டி போட்டுக் கொண்டு அழைப்பு விடுப்பார்களோ அதே போல இஸ்லாத்துடைய எதிரிகள் இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் அழிப்பதற்காக ஒன்று திரள்வார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், வமின் கில்லத்தின் நஹ்னு யௌமைதின் யா ரசூலல்லாஹ், முஸ்லிம்களை அழிப்பதற்காக அந்நியர்கள் ஒன்று திரள்வதா? ஏன் நாம் சிறுபான்மை சமூகமாக இருப்போமா? எண்ணிக்கையில் குறைந்தவர்களாக இருப்போமா? சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பல் இல்லை, அன்தும் கஸீர், நீங்கள் தான் மெஜாரிட்டி, நீங்கள் தான் பெரும்பான்மை சமூகம். ஆனால் உங்களுடைய கல்வுக்குள் 2 நோய்கள் வந்துவிடும். அந்த நோய் இருக்கும் வரை நீங்கள் எப்படி தெரியுமா இருப்பீர்கள்? நீங்கள் பெரும்பான்மை சமூகமாக இருந்தாலும் வலக்கின்னக்கும் ஹுசாவுன் கஹுசாஇ ஸைல், வெள்ளத்தில் அடிபட்டு வரும் குப்பைகளைப் போல சக்தி இல்லாதவர்களாக இருப்பீர்கள். என்ன நோய் தெரியுமா? முதலாவது ஹுப்புத் துன்யா, துன்யாவுடைய மோகம். இரண்டாவது கராஹியத்துல் மௌத், மௌத்துடைய வெறுப்பு. இந்த 2 நோயும் இருக்கும் வரை இந்த சமுதாயத்துக்கு சகோதரர்களே அல்லாஹ்வுடைய உதவி இறங்கார். சிந்திப்போம் சகோதரர்களே. அதான் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், ஹுப்புத் துன்யா, துன்யாவுடைய மோகம் உங்களுக்கு வேண்டாம். ஃபகூனு மின் அப்னாஇல் ஆখিরা, மறுமைக்கு சொந்தக்காரர்களாக மாறுங்கள். வலா தகூனு மின் அப்னாஇத் துன்யா ஃபஇன்னல் யௌம அமலுன் வலா ஹிசாப். ஏன் தெரியுமா? இந்த உலகம் இருக்கிறதே இது அமல் செய்கிற இடம். இங்கே கேள்வி கணக்கு கிடையாது. இங்க நாங்க எப்படி வாழலாம்? தொழுதாலும் தொழாவிட்டாலும் அமல் செய்தாலும் செய்யாவிட்டாலும் யாரும் நம்மை கண்டிப்பது கிடையாது இங்கே. ஆனால் நீ மௌத்தாகி உன்னை மண்ணறையில் வைத்து எழுப்பி நிப்பாட்டியதற்கு பின்னால் அங்கே உன்னால் போய் அமல் செய்ய முடியாது. வகதன் வகதன், நாளை மறுமையில் ஹிசாபுன் வலா அமல், அங்கே கேள்வி கணக்கு மட்டும்தான் கேட்கப்படும், விசாரணை மாற்றம் தான் நடக்கும். அங்கே அங்கே உனக்கு எந்த அமலும் செய்ய முடியாது. ஆகையால் சகோதரர்களே, இந்த உலகத்தை பார்த்து நாம் ஏமாந்து விடக்கூடாது. நமக்கு பின்னால் ஒரு பிரம்மாண்டமான ஒரு மகத்தான ஒரு வாழ்க்கை நம்மை எதிர்நோக்கி இருக்கிறது. அந்த வாழ்க்கைக்கு நாம் என்ன தயாரிப்பு செய்திருக்கிறோம்? என்ன தயாரிப்பு செய்திருக்கிறோம் சகோதரர்களே? சிந்தியுங்கள். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இமாம் ஜுமாவு தொழுகையில் ஓதக்கூடிய சூரா சூரத்துல் காஷியா. சூரத்துல் காஷியா எல்லாருக்கும் பாடம். உலமாக்களுக்கு மாத்திரமல்ல, ஹாஃபில்களுக்கு மாத்திரமல்ல, பொதுமக்களுக்கும் பாடம். ஆனால் அல்லாஹ் அந்த சூறாவில் என்ன சொல்கிறான் என்பதை வழங்கினால் சில நேரம் உங்களுடைய தொழுகைகள் அழுகைகளாக மாறும். பயங்கரம் சகோதரர்களே. அல்லாஹ் கேட்கிறான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை பார்த்து, ஹல் அதாக ஹதீதுல் காஷியா, நபியே காஷியாவுடைய செய்தி உங்களுக்கு வந்ததா? காஷியா என்றால் என்னவென்று தெரியுமா? காஷியா என்ன? காஷியா என்ன? கஷியா யக்ஷா, அரபியில கஷியா என்றால் மூடிக்கொள்ளக்கூடியது என்று அர்த்தம். மூடுற, என்ன மூட போகுது? என்ன மூட போகுது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு நாள் வரும், அந்த நாளில் அல்லாஹ் சூரை ஊதுவதற்காக வேண்டி ஒரு மலக்கை தயாரித்து வைத்திருக்கிறான். அந்த மலக்குக்கு 5 தன்மைகள். அவருடைய பெயர் இஸ்ராஃபீல். 3 தன்மைகள் ஹாக்கிமில் வருகிறது, 2 தன்மைகள் திருமதியில் வருகிறது. முதலாவது, அவர் இல்தகம சாஹிபு சூரி சூர், அல்லாஹ் படைத்த நாளிலிருந்து அந்த சூர் குழலை வாயில் வைத்திருக்கிறார்.
எப்பொழுது அல்லாஹ் படைத்தான் தெரியாது. மனிதர்களுக்கு முன்னால், உலகத்துக்கு முன்னால் அல்லாஹ் படைத்த படைப்பினங்கள் தான் மலக்குமார். படைக்கப்பட்ட நாளிலிருந்து அந்த குழலை வாயில் ஏந்தி இருக்கிறார். இரண்டாவது, நெற்றியை பணித்து காதை தாழ்த்தி இருக்கிறார். எப்பொழுது அல்லாஹ்வுடைய ஓடர் வரும்? ஹாக்கிமில் வருகிறது. படைக்கப்பட்ட நாளிலிருந்து அவர் தன்னுடைய கண்களை மூடியது கிடையாது. படைக்கப்பட்ட நாளிலிருந்து அல்லாஹ்வுடைய அர்ஷை மாத்திரம்தான் அவர் பார்த்துக் கொண்டிருக்கிறார். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கஅன்ன ஐனை கௌகபானி துர்ரியான், அவருடைய 2 கண்களும் ஒளிவிட்டு பிரகாசிக்கும் நட்சத்திரங்களை போல இருக்கும். பார்ப்பதற்கு அவ்வளவு பிரகாசமான கண்கள். படைக்கப்பட்ட நாளிலிருந்து கண்ணை மூடியது கிடையாது இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம். ஏன் சகோதரர்களே, அந்த கெப்ல அல்லாஹ்வுடைய கட்டளை வந்துட்ட சிந்தியுங்கள். இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொர்க்கம் கிடையாது, இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாத்துக்கு நரகம் கிடையாது. ஆனால் சொர்க்கமோ நரகமோ என்று பயந்து வாழக்கூடிய நாம் நம்முடைய ஒவ்வொரு நாளும் எவ்வளவு அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்கிறோம். ஆனால் அவ்வளவு பிரம்மாண்டமான மலக்கு கண்ணை கூட மூடவில்லையாம். ஏன்? அந்த கெப்ல அல்லாஹ்வுடைய கட்டளை வந்துவிடக்கூடாது. சகோதரர்களே, சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய ஓடர் வந்தவுடன் அவர் அந்த குழலை ஊதுவார். ஊதினதோட இந்த துனியால உள்ள அவ்வளோ பேரும் அந்த சத்தத்தை கேட்பாங்களாம். நாங்க எவ்வளவுதான் லட்சக்கணக்கில் செலவழித்து மைக் செட்டிங் செய்தாலும் இந்த பள்ளி வாசலுக்கு வெளியே சத்தம் கேட்க, ஒரு 100 மீட்டர் கண்டால் சத்தம் கேட்க. ஆனால் இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் செய்து வைத்திருக்கும் செட்டிங் ஒரு சத்தம் தான். முழு உலகத்தில் உள்ள மக்களும் கேட்டு அவர்களுடைய கழுத்துக்களை நாம் ஒட்டகத்தின் கழுத்துகளை போல ஆட ஆரம்பித்து எல்லோரும் அந்த ஸ்பாட்ல மயங்கி கீழே விழுவார்கள். இதுக்கு பெயர் தான் காஷியா. சுப்ஹானல்லாஹ், என்ன நடக்கும் தெரியாது. அல்லாஹ் சொல்றான், அந்த காஷியா வந்துவிட்டால் முழு உலக மக்களையும் 2ஆக அல்லாஹ் பிரிப்பார். முதலாவது சீதேவிகள், 2வது மூதேவிகள். அல்லாஹ் நம்மை சீதேவிகளாக கபூல் செய்வானாக. சகோதரர்களே, அல்லாஹ் சொல்கிறான், இந்த துனியாவில், இந்த உலகத்தில் அல்லாஹ்வை பயப்படாமல் ஹராத்தை செய்தவர்கள், அல்லாஹ்வுடைய கடமைகளை நாசமாக்கியவர்கள், எவ்வளவு மிம்பர்களில் நின்று சத்தம் போட்டும், எவ்வளவு உலமாக்கள் பேசியும், எவ்வளவு மிம்பர்கள் ஜுமாக்கள் பயான்கள் நடந்தும், எவ்வளவு புத்திமதிகள் சொல்லியும், அதையெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையில் எடுத்துக் கொள்ளாமல் அல்லாஹ்வின் கட்டளைகளை மதிக்காமல் மிதித்து வாழ்ந்தவளின் நிலைமை. உலகத்தில் அல்லாஹ்வை பயப்படவே. அதனால் அல்லாஹ் சொல்றான், அங்கே காஷியாவுடைய நாளிலே பயந்து நடுங்கிக் கொண்டிருப்பார். கஷ்டப்பட்டவர்கள், கஷ்டப்பட்டு எல்லா வழக்கமும் இருக்கிறது. அல்லாஹ் அல்லாத வேற ஆக்களுக்காக கஷ்டப்பட்டவர்கள் உண்டு. 2வது, கஷ்டப்பட்டு ஆகிரத்தை அழித்து துனியாவை சம்பாதித்தவர்கள். கஷ்டம், அல்லாஹ்வுக்காக கஷ்டப்படவில்லை. நீ முழுக்க கஷ்டப்பட்டது வேற ஆக்களுக்காக, வேற பொய்யானவைகளுக்காக. முழுக்க நீ கஷ்டப்பட்டு காரியங்களை செய்வது உன்னுடைய துனியாவை மாத்திரம் நோக்கமாக கொண்டு. அல்லாஹ் சொல்றான், பரவாயில்ல, நீ வா, இங்க வா. தஸ்லா நாரன் ஹாமியா, நீ போகக்கூடிய இடம் ஹாமியா என்ற நெருப்பு. ஹாமியா என்ன நெருப்பு? ஹாமியா, ஹமா யஹ்மி, அப்படியே சூடாகுது. சூடான நெருப்பு. எவ்வளவு சூடு? உலக நெருப்பை விட 70 மடங்கு பயங்கரம். எத்தனை ஆண்டுகள்
மூட்டப்பட்ட நெருப்பு. ஒரு நாள் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை சந்திக்க வந்தார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துடைய முகமெல்லாம் மஞ்சளாக மாறி இருந்தது. கேட்டார்கள், ஜிப்ரீல் மாலி அராக முத்தகையிரல் லௌன், உங்களுடைய முகமெல்லாம் மாறி இருக்கிறது, என்ன காரணம்? யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் நரகத்தை மூட்டுமாறு நரக காவலாளிகள் ஜபானியாக்களுக்கு கட்டளை போட்டு விட்டான். நரக காவலாளிகள் அந்த நெருப்பை 1000 ஆண்டுகள் பற்ற வைத்தார்கள். 1000 ஆண்டு, துனியாவுடைய 1000 ஆண்டு அல்ல. அங்க ஒரு நாள், இங்க 50,000 வருஷம். சூரத்துல் மாரிஜ் அல்லாஹ் சொல்றார், அங்கே ஒரு நாள் உலகத்தில் 50,000 வருடம். சுபஹானல்லாஹ். அப்ப ஆகிரத்துடைய கணக்குப்படி ஒரு 5 நிமிஷமாவது இந்த உலகத்தில் உங்களால வாழ ஏமாந்தா நஷ்டம் இல்லையா சகோதரர்களே? இது கோபத்தில் பேசுவதல்ல, இது இரக்கத்தில் பேசுவது. எப்படி நீங்கள் 1000கணக்கில் இந்த மஸ்ஜிதில் ஜுமாவுக்கு ஆர்வமாக வந்து ஒன்று கூடியிருக்கிறீர்களோ, இதே போல இந்த பசறையில் உள்ள எந்த முஸ்லிமும் சகோதரர்களே நரகம் சென்றுவிடக் கூடாது. இதுதான் இந்த குத்துபாவுடைய நோக்கம், வேறொன்றுமல்ல, வேறொன்றுமல்ல. இதனால் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பரில் ஏறினால் சொன்னார்கள் சஹாபாக்கள், அலா சௌத்து, சத்தம் உயர்ந்துவிடும், வஹ்மரத் ஐனா, கண்கள் சிவத்துவிடும், வன்தஃபகத் வஜ்னதா, நரம்புகள் எல்லாம் புடைத்துவிடும், கஅன்னஹு முந்திரு ஜைஷ், ஒரு ராணுவ தளபதி தன்னுடைய படையை எப்படி எச்சரித்து வழிநடத்துவானோ இதே போலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குத்பா ஓதுவார். ஏன்? துனியாதாரியாக ஆகிறது கல்ல, இந்த சமூகத்தை நரகத்தை விட்டு பாதுகாக்கிறது. ஆனால் ஒரு நாங்க வளர்த்த கோழி, ஒரு கிளி, தெருவுல போற நஜீஸான மிருகம், ஒரு நாய் நெருப்பில் விழுவதை நாம் சகித்துக் கொள்ள மாட்டோம், காப்பாற்றுவோம். நம்முடைய சமுதாயம், நம்முடைய முஸ்லிம் சமுதாயம் ஒவ்வொரு நாளும் தொழுகையை விட்டு, இபாதத்தை விட்டு, ஹராத்தை செய்து நெருப்பில் விழுகிறார்களே, இவர்களை காப்பாற்றுவது யார்? நான் பேசுவது பிழையாக இருந்தால் நீங்கள் குத்பாவில் எழும்பலாம். இவர்களை பாதுகாப்பது யார் சகோதரர்களே? இங்கால் கேட்டு இங்கே விட்டு விடாதீர்கள், முடிவெடுங்கள். நம்முடைய பொறுப்பு நிர்வாகம் மாத்திரமல்ல, உலமாக்கள் மாத்திரமல்ல, இங்கே வாழும் ஒவ்வொருவரின் பொறுப்பு. இந்த ஊரை, இந்த மஹல்லாவை எப்படி அல்லாஹ்வுக்கு பொருத்தமான மஹல்லாவாக மாற்றலாம், இங்கே வாழும் மக்களை அல்லாஹ்வோடு நெருக்கமான மக்களாக எப்படி மாற்றலாம், இதன் பக்கம் கவனம் செலுத்துங்கள். தாங்க முடியாது ஹாமியாவை, துனியால உள்ள நெருப்பையே தாங்க வக்கில்லை. ஒரு நெருப்பு குச்சியில் இருக்கும் நெருப்பை அல்லாஹ் சொன்னானாம், இன்னும் 1000 வருடம் பத்த வையுங்கள். 2000 பட்டது. சிவப்பாக இருந்த நெருப்பு வெள்ளையாக அல்லாஹ் சொன்னான், போராடு. 3000 வருடங்கள் மலக்குமார்கள் இப்பொழுது அந்த நரகத்தை என்ன தெரியுமா? கருப்பு நிறம். நிறம் கருப்பு நெருப்பு, வெளிச்சம் தர யாராலும் அணைக்க முடியாத நெருப்பு. தாங்க முடியுமா வாலிபர்களே? சிந்தனை இருந்தால், நான் சொல்லும் குர்ஆன் வசனம் உண்மை என்று நீங்கள் நம்பினால், இன்னொரு அசர் கொள்கையில் இருந்து ஒரு கொள்கை நான் விட மாட்டேன். வாலிபர்களே, வந்தால் இந்த சமுதாயத்தை மாற்றலாம். முடிவெடுங்கள் சகோதரர்களே. அல்லாஹ் அவ்வளோ பயங்கரமான நெருப்புக்குள்ள போட்டு முதலாவது பிரசாரம் என்ன? விருந்து பிரசாரம். ஹஸரத் குத்பாவுக்கு வந்ததோடு எடுத்துட்டு வருவாங்க இல்லையா, மராத்தான் சாப்பாடு. உங்களுடைய நரகவாதிய போட்டதோட முதலாவது ஜூஸ், சாக்லேட் மில்க் அல்ல,
ஆனியா என்ற ஜூஸ். ஆனியா ஆனியாண்டா அழகா வச்சிடாதீங்க. சூடாக்கி 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 இதுக்கு மேல அல்லாஹ் சொல்றான், இன்னொரு இடத்துல தாகத்தின் காரணமாக குடிச்சதோட குடல் எல்லாம் துண்டு துண்டாக வெடிச்சு பின்துவாரத்தால் கொட்டான். குர்ஆன் சகோதரர்களே, இது புகாரியும் அல்ல, ஹதீஸும் அல்ல, இது குர்ஆன். சந்தேகமே இல்லை, சந்தேகமே இல்லை. நம்புங்கள், நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவோம் சகோதரர்களே. அடுத்தது சாப்பாடு. என்ன சாப்பாடு? பிரியாணியா? அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹ் சொல்றான், முதலாவது சாப்பாடு வரி. வரி என்றால் ஆடு மாடு ஒட்டப்புறதுக்கு விழுங்குறதுக்கு முடியாத பயங்கரமான நாட்டம் அடிக்கக்கூடிய முள்ளு மரம். இது முதலாவது சாப்பாடு. இரண்டாவது சாப்பாடு அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் பாதுகாக்கணும் என்னையும் உங்களையும். சூரத்து துகானில் இந்த ஷஜரத்தல் ஸக்கூம், இரண்டாவது சாப்பாட்டுடைய பெயர் ஸக்கூம். ஸக்கூம் என்றா நரகத்துடைய அடித்தளத்தில் அல்லாஹ் ஒரு மரத்தை நாட்டி முளைக்க செய்வான். அந்த மரம் அப்படியே வளர்ந்து அதுல காய்கள் காய்க்குமாம், ஷைத்தானுடைய தலைகளை போடும். சாப்பிடுவார். சாப்பிட்டதோட மெட்டல்ஸ் உலோகங்கள் இரும்ப உருக்கி பௌத்துக்குள்ள ஊற்றினார். இதை போல கொதிக்குமா பௌத்து. மூணாவது சாப்பாடு அல்லாஹ் சொல்றான் சூரத்துல் ஹாக்கா, வலா தஆமுன் இல்லா மின் கிஸ்லீன். கிஸ்லீன் என்ற சாப்பாடு மூணாவது. என்ன கிஸ்லீன் என்றா? நல்ல ஸ்டைலான பெயரா இருக்கிறது, பார்க்காதீங்க. நரகவாதியுடைய உடம்பிலிருந்து வெளியாகக்கூடிய சீல் சலம், புண்ணிய மஞ்சளா வரும் சலம், அதுக்கு பேர் தான் கிஸ்லீன். அதை எடுத்து அல்லாஹ் குடிப்பாக்குவான். குடி. உலகத்துல ஹராத்த தின்றவன் தானே நீ, அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு மாற்றம் செஞ்சவன் தானே நீ. எவ்வளவோ சொல்லியும் போதையை விடுவதற்கு தயாரில்லையே நீ. இப்ப இங்க வந்து குடி. சில விவாதத்தில் வருகிறது, யாரெல்லாம் உலகத்தில் போதைக்கு அடிமையாக இருந்தார்களோ நரக பெண்களின் மாதவிடாய் இரத்தத்தை அல்லாஹ் குடிப்பாக்குவார். அல்லாஹ் பாதுகாப்போம். சகோதரர்களே, அன்பானவர்களே, சிந்தியுங்கள். ஒரு சூறாவை நினைத்து வந்தேன், ஆனால் சூறாவில் 3 வசனங்களுக்கே நேரம் போதாது. அல்லாஹ் நம்மை அவன் பக்கம் அழைக்கிறான். நாம் நல்லவர்களாக மாற வேண்டும் என்று எதிர்பார்க்கிறான். நாம் நம்மை நெருப்பில் போடுவதால் அவனுக்கு எந்த லாபமும் கிடையாது. ஏ முஸ்லிம்களே, ஏ வாலிபர்களே, ஏ புத்திஜீவிகளே, நீங்கள் சிந்தியுங்கள். நான் சொன்ன இந்த பயான், இது பயான் மாத்திரமல்ல, அல்லாஹ்வுடைய எச்சரிக்கை வசனங்கள். கொஞ்சம் சிந்தியுங்கள். தொழுகையாளிகளை உருவாக்குங்கள். தொழாதவர்களுக்கு இதை சொல்லுங்கள். போதையில் அடிமையானவர்களுக்கு இதை சொல்லுங்கள். அல்லாஹ்வின் பக்கம் மக்களை நெருக்கமாக ஆக்குங்கள். ஏமாந்து விடாதீர்கள். துனியாவை கண்டு பாவத்தில் லயித்து விடாதீர்கள். ஹராத்தில் இன்பம் கண்டு விடாதீர்கள். ஹராமான சாப்பாடு சாப்பிடுவதுடன் நீங்கள் உறவு வைத்துக் கொள்ளாதீர்கள். அல்லாஹ் நமக்கு மறுமையை வைத்திருக்கிறான். உலகத்தில் அனுபவிப்பதற்கு வந்தவர்கள் அல்ல நாம். ஆகையால் வாலிபர்களே, நல்லடியார்களே, கொஞ்சம் சிந்திப்போம். அல்லாஹ்வின் பக்கம் திரும்புவோம். ஆக குறைந்தது இந்த மஸ்ஸரையை சகோதரர்களே 100க்கு 100% தொழுகையாளின் ஊராக எப்படி மாற்றலாம்? இதன் பக்கம் சிந்தியுங்கள் சகோதரர்கள். கொஞ்சம் சிந்தியுங்கள். நிர்வாகிகளே, புத்திஜீவிகளே, நல்லவர்களே, வாலிபர்களே, கொஞ்சம் சிந்தியுங்கள். இந்த வார்த்தையை எடுங்கள். கல்வி சில விவாதத்தில் வருவது, ஒரு தொழுகையை விட்டால் 80,000 வருடம் நெருப்பில் பத்தவும். 80,000 பத்துவிடுமா? தாங்கிடுமா? என்னுடைய சட்டம் அல்ல, அல்லாஹ்வுடைய சட்டம், இஸ்லாமிய ஷரீயா சட்டம். ஒருவர் தொழுகை இல்லாதவராக வாழ்ந்தால், இது முஸ்லிம் நாடாக இருந்தால், அவரிடம் ஊர் தலைவர், ஊர் பொறுப்புதாரி 3 தரம் தௌபா செய்யுமாறு சான்ஸ் கொடுக்கலாம்.
4வது தரம் அவனுடைய கழுத்தை வெட்டது. இது அல்லாஹ்வின் சட்டம். ஏன்? தொழுகை இல்லாதவன் இந்த உலகத்தில் வாழ்வதற்கே தகுதியில்லாத, தொழுகை இல்லை என்று மறுத்துவிட்டால் அவனை குளிப்பாட்டக் கூடாது, அவனை கஃன் செய்யக்கூடாது, அவனை நாங்கள் முஸ்லிம்கள் எங்களுடைய ஜனாஸா தெரிவிக்க கூடாது, அவனை முஸ்லிம் மையவாதியில் அடக்கம் செய்யக்கூடாது. சுப்ஹானல்லாஹ். சிந்தியுங்கள். என்னுடைய சட்டமாக இருந்தால் நீங்கள் எதிர்க்கலாம், இது அல்லாஹ்வுடைய சட்டம். இது ஆகையால் இது முஸ்லிம் நாடுமல்ல, இஸ்லாமிய சட்டம் அமுல்படுத்தப்படும் நாடுமல்ல. அதற்காக வேண்டி தான் விரும்பியது மைக்கார் என்று வாழாதீர்கள். சக்கராத்தில் அல்லாஹ் பிடிப்பான். அந்த நேரத்தில் எவ்வளோ கத்தியும் வேலை இல்லை. யாருக்கெல்லாம் சக்கராத்தில் ஞானம் பிறக்கிறதோ அவர்களுக்கு உதாரணம் ஃபிரௌன். சக்கராத்தில தான் கத்தினார், சக்கராத்தில தான் கலிமா சொன்னார், சக்கராத்தில தௌபா செய்தார் ஃபிரௌன். திருமதியில் வருகிறது, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறங்கி கடலில் மண் எடுத்து ஃபிரௌன் வாயில போட்டு குத்தினாங்களாம், நாசமா போய். இவ்வளவு காலம் அநியாயம் செய்துவிட்டு சக்கராத்தில் தௌபாவா உனக்கு? ஏற்றுக்கொள்ளப்படாது. எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் தந்த ஆகப்பெரிய சந்தர்ப்பம் என்ன தெரியுமா? இன்னும் நானும் மௌத்தாகவில்லை, நீங்களும் மௌத்தாகவில்லை. இந்த நிமிடம் தௌபா செய்யலாம். அல்லாஹ் நம்மை மன்னித்து நம்மை ஏற்றுக்கொள்ள எப்பொழுதும் தயாராக இருக்கிறான். இரக்கமுள்ள ரஹ்மான். ஆகையால் அல்லாஹ்வை நெருங்குவோம், தொழுகையாளிகளை உருவாக்குவோம், ஹராத்தை விட்டும் தூரமாகுவோம், மஸ்ஜிதுகளை அலங்கரிப்போம், மதரசாக்களை மேலும் மேலும் இந்த ஊரில் உள்ள மதரசாவை மேலும் நீங்கள் எல்லாம் சேர்ந்து வளர்த்தெடுங்க இன்ஷா அல்லாஹ். ஊருடைய பெரிய பரக்கத் எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருடைய பாவங்களை மன்னிப்பானா. யா அல்லாஹ் நம்முடைய குற்றங்களை மன்னிப்பாயா. இரக்கமுள்ளவனே, சங்கையாளனே, அறியாமல் செய்த பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் உலகத்தில் இவ்வளவு காலம் உனக்கு மாற்றம் செய்து வாழ்ந்துவிட்டோம். யா அல்லாஹ் இதற்கு பின்னால் உன்னை அறிந்து தெரிந்து உன்னோடு நெருக்கமாக வாழக்கூடிய நல்லடியார்களாக நம்மை கபூல் செய்வாயாக. யா அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் உனக்கு பொருத்தமானதாக ஆக்குவாயாக. யா அல்லாஹ் ரஹ்மானே, உன்னுடைய கட்டளைகளுக்கு முற்று முழுதாக கட்டுப்பட்டவர்களாக நீ எங்களை ஆக்குவாயாக. இந்த ஊரை பொருந்திக் கொள்வாயாக, இந்த ஊரில் உள்ள உலமாக்களை பொருந்திக் கொள்வாயாக, மதரசாவை பொருந்திக் கொள்வாயாக, மஸ்ஜிதை பொருந்திக் கொள்வாயாக, நிர்வாகிகளை கபூல் செய்வாயாக. ஊரில் உள்ள ஆண்களை, பெண்களை, வாலிபர்களை அனைவரையும் நீ கபூல் செய்வாயாக. உனக்கு பொருத்தமான ஊராக இந்த ஊரை நீ மாற்றுவாயாக. யா அல்லாஹ் தொழுகையாளிகள் 100க்கு 100 உள்ள ஊராக இந்த ஊரை மாற்றுவாயாக. யா அல்லாஹ் எவ்வளவு காலம் உலகத்தில் வாழ்ந்தாலும் ஒரு கடைசி நாள் இருக்கிறது. யா அல்லாஹ் அந்த கடைசி நாளை மதீனா முனவ்வராவில் மஸ்ஜிது நபவியில் ரௌபா ஷரீஃபில் சுஜூதுடைய நிலைமையை சொர்க்கத்தை கண்ணால் கண்டவர்களாக லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமா சொன்னவர்களாக எங்களை மௌத்தாக்குவாயாக. நம்முடைய துஆக்களை கபூல் செய்வாயாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி